श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी మొదల్ అధ్యాయం తత్వ వివేక ప్రకరణం మూడవది శ్లోకத்திலோ தொடங்கின இந்த தத்துவ விசாரம் 48வது ஸ்லோகம் வரைக்கும் என்னென்ன விசாரணை செய்யப்பட்டதோ எதெல்லாம் கேட்டமோ அது எல்லாரும் பேரு ஸ்ரவண சாதனம். வித்யாரண்ய சுவாமி இனிமே 49வது ஸ்லோகத்திலிருந்து மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம், இந்த முக்கியமான விஷயங்கள் பத்தி விவரிக்க போறாரு. சுருக்கமா 3வது ஸ்லோகத்துல தொடங்கி, என்ன முதல் 2 ஸ்லோகங்கள் பிரார்த்தனை ரூபத்தில் இருக்கு. இந்த 48வது ஸ்லோகம் வரைக்கும் ஜகத் என்னன்னா விவரிச்சு, ஜகத்திற்கு காரணமான ஈஸ்வரனை பத்தி வர்ணனம் பண்ணி, ஜீவனுடைய ஸ்வபாவம் பத்தியும் வர்ணனம் பண்ணி, மாயா உபாதினால பரபிரம்ம சச்சிதானந்த ஸ்வரூப ஆத்மா பரபிரம்மனே ஈஸ்வரனா தெரிவிக்கப்படுறார். அங்க 2 சிறுவ விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு தமோகுணி மாயா ஆதாரமாக ஜெகத்தா தெரிகிறார். சாத்விக குண மாயா மூலமா ஈஸ்வரா தெரிகிறாரு. நடுல மிச்சமா இருக்கிறது ஒன்னு ரஜோகுண மாயா, அதுதான் ஈஸ்வரா, சாரி அந்த ஜீவ. மொத்தம் 3 விஷயங்கள் அது பரபிரம்மன் வந்தது அப்படின்னு 47வது ஸ்லோகம் வரைக்கும் அது விவரிச்சு, இப்ப அதோட கன்க்ளூஷன் தான் 48வது ஸ்லோகத்திலும் கடந்த வாரமே பார்த்தோம். இங்க வரைக்கும் நடந்த இந்த பிரக்கிரியைக்கு பேரு ஸ்ரவணம். கேட்டோம், விஷயம் எல்லாம் விவரமா கேட்டோம். கன்க்ளூஷன் என்ன சொல்றாருன்னு அந்த ஞாபகப்படுத்திக்கிட்டு, சிரவணம் இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அந்த விஷயம் 49வது ஸ்லோகத்துல சொல்ல போறார். Now let us see the conclusion. 48வது ஸ்லோகத்துல இவ்வளவு கேட்டோம், ஜீவ ஈஸ்வர ஜெகத்தை பத்தி சொல்லியாச்சு. இப்ப என்ன புரிஞ்சது? the concluding ஸ்லோகா அந்த சிரவணத்துல திருப்பி சொல்லுங்க. மாயா வித்யே விஹாயைவ உபாதி பரஜீவயோஹ விஹாயைவம் அப்படின்னு சொல்லணும். மாயா வித்யே விஹாயைவம் உபாதி பரஜீவயோஹ அகண்டம் சச்சிதானந்தம் பரப்ரம்மைவ லக்ஷ்யதே. மாயா அவித்யா ஜீவனுக்கு இருக்கிற ப்ராப்ளம், ஜீவபாவம் வரத்துக்கே காரணம். ப்ராப்ளம் காரணம், அதுக்கு பேரு அவித்யா, லிமிடேஷன். பட் அதே
ஈஸ்வரன் பத்தியோ ஜெகத் பத்தியோ சொல்லும் போது மாயா, மாயா லிமிடேஷன், உபாதி. ஸோ மாயா அவித்யை, இது ரெண்டுத்திலையும் விஹாய கிவ் அப், ரெண்டுத்திலையும் யூ கிவ் அப். அதுதான் பாக தியாக லட்சணம். அப்படி எல்லாம் பார்த்தோம். விஹாய என்ன? அது ரெண்டு பேருக்கு பேர் உபாதி. லிமிடேஷனுக்கு பேரு சம்ஸ்கிருதத்தில் உபாதி. மாயா அதே உபாதி விஹாய. ஓகே, இந்த யாரோட இந்த மாயா அவித்யா? பர அன்ன ஈஸ்வர, ஜீவ அன்ன ஜீவ. பரஜீவயோகோ டுயல், இது ரெண்டு பேருடைய, ஜீவ ஈஸ்வரனுடைய உபாதியான மாயாவும் அவித்யும் விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. they are just உபாதி, a limitation. அதுக்கப்புறம் என்ன மிச்சம் இருக்கும்? எதனால இந்த ஆக்சுவலி மாயா அவித்யா பிரகிருதி ஆதாரமா யாரு இப்படி தெரிய வைக்கப்படுறாரோ, ஜெகத்தாவும் பிரம்மனாவும் ஜீவனாவும் ஈஸ்வரனாவும் ஜீவனாவும், அது உண்மை பார்த்தா அகண்ட சத் சித் ஆனந்தம் பரபிரம்ம ஏவ. அது இன்ஃபேக்ட் ஏவன்னா இன்ஃபேக்ட் உண்மையா சத் சித் ஆனந்த ஸ்வரூபமான பரபிரம்மன் தான். அதுதான் தெரிவிக்கப்படுறது, அதுதான் ரிவீல் பண்ணப்படுறது. லட்சத்தை என்ன அது தெரிஞ்சுக்குவோம், தெரிவிக்கப்படுறது யாருனால? சாஸ்திரத்தினை குரு சொல்றதுனால. ரிவீல் பை த குரு by keeping the shastra as the support. லட்சத்தை or is indicated. எதுக்கு இது சொல்றாருன்னா, இப்போ வரைக்கும் படிச்சதெல்லாம் மறந்து போக கூடாது. தத்துவமசி மகா வாக்கியம் தான் முக்கியமா அங்க கடைசியாக இப்போ விசாரணை பண்ணிருக்கோம். அதோட லட்சம் என்ன? ஸ்வம் தத் ஒன்னும், யூ அண்ட் தட். என்ன? அந்த ஈஸ்வர ரெண்டு இல்லை. அசல் ஈஸ்வர ஜீவ ரெண்டு மட்டும் இல்லை, ஈஸ்வர ஜீவனே கிடையாது, மொத்தம் இருக்கிறது பரபிரம்மன் தான். அந்த பரபிரம்முடைய நிஜஸ்வரூபம் என்னன்னா அகண்டம் சத்து சித்து ஆனந்தம். இது லட்சியமா வச்சுதான் இவ்வளவு விஷயம் பேசியிருக்கோம். அதனால நீ மாயாக்கு இல்லைன்னா அவித்யாக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நீ அதுலயே விசாரணம் பண்ணக்கூடாது. அதனால அங்க பாக தியாக லட்சணம் எது குறிக்கப்படுறதோ, இங்க ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு இருக்கு இல்ல, ஸ்வம்மு தத்து ரெண்டு கிடையாது. ஆனா இருக்கிற மாதிரி தெரியறதுனால நாங்க இப்போ உனக்கு இருக்கிற மாதிரி தான் வச்சு ரெண்டா சொல்ல வேண்டியது இருக்கு. பட் இன்ஃபேக்ட் பிரம்ம ஏவ, ஏவ வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. அதுதான் இண்டிகேட் பண்ணப்பட்டிருக்கு, அதுதான் அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த 48வது ஸ்லோகத்துல சிரவணம். சிரவணம்னா ஜெகத் என்னன்னு கேட்டோம், ஈஸ்வரன் என்னன்னு கேட்டோம், ஜீவன் என்னன்னு கேட்டோம். இது மூணுமே மித்யா, இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்கிறது அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபமான பிரம்மன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் 49வது ஸ்லோகத்துல 52வது ஸ்லோகம் வரைக்கும் 3 ஸ்லோகம் தான். சிரவணம் பண்ணதுக்கு அப்புறம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சாதனை, அதுக்கு பேரு மனனம். இது அடிக்கடிக்கு எல்லா சத்சங்கத்திலும் சொல்ற வார்த்தை தான், ரிஃப்ளெக்டிங். கேட்டதை திரும்பி ரிஃப்ளெக்ட் பண்ணி, ஏன்னா சந்தேகங்கள் இருக்கும், அது நீ சிந்தனம் செய்யறதுக்கு பேரு மனசுல திரும்ப ஆலோசனை பண்ணி, அது புரியலையே, இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இந்த வார்த்தை அது என்னன்னு திரும்பி திரும்பி அதே நினைச்சிட்டே இருக்கிறது பேரு மனனம். ரிஃப்ளெக்டிங் ஆன் த சேம் தாட். கேட்டது, அதனோட கேட்டதோட நம்ம அப்படியே விட்டியாச்சுன்னா பிரயோஜனப்படாது, சாஸ்திரம் பிரயோஜனப்படாது நமக்கு.
அதனால சிரவணம் பண்ணணும், முக்கியம் சிரவணம். அப்புறம் சிந்தனையும் பண்ணணும். அந்த சிந்தனைக்கு பேரு தான் மனனம். ஆனா இந்த வித்யாரண்ய சுவாமி சிந்தனம் எதுக்கு பண்ணணும்னா, மோர் யூ திங்க் மோர் யூ வில் கெட் டவுட். இஃப் யூ டோன்ட் திங்க் யூ won't கெட் எனி டவுட். திங்கே பண்ணு சந்தேகம் எங்க வரும்? திங்க் பண்ணதானே சந்தேகம் வரும். அப்போ நிறைய கேட்டுட்டே இருக்கணும். கேட்டது சிந்தனை பண்ணிட்டு இருக்கும்போதோ கண்டிப்பா அநேக சந்தேகங்கள் வரும். இப்போதைக்கு சந்தேகம் இல்லைன்னா கூட எப்பாவது வரலாம், இன்னும் கேட்க வரலாம். ஆனா எல்லா விஷயம் கிளியர் கட் கிறிஸ்டல் கிளியரா தெரியலன்னா இந்த ஞானம் பிரயோஜனப்படாத. இருக்கும், ஏதோ விஷயம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், புத்தகத்துல இருக்கும், கொஞ்சம் வில் ஃபீல் பெட்டர். பட் சாஸ்திரத்துடைய அத்தியதால என்ன நம்ம அடையணுமோ அந்த அல்டிமேட் பிளிஸ் ஆர் தி ஹாப்பினஸ், நான் அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபம் அகம் பிரம்மாஸ்மனே அனுபவம். வார்த்தை சொல்றது அப்புறம் 10 வாட்டி கேட்கறது வேற. அந்த குறைகள் எல்லாம் இன்னும் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கும். பட் ஆனந்தம் అనేది நமக்கு வரமாட்டேங்குது. அது வரத்துக்கு ஏன்னா டைம் ஆகும், வரமாட்டேங்குதுன்னா டைம் ஆகும். அப்போ சிந்தனை பண்ணணும். சிந்தனை பண்ணும்போது டவுட்ஸ் வரும், டவுட் எல்லாம் கிளாரிஃபை ஆகணும். டவுட் ஃப்ரீ நாலேஜ் இஸ் பரமாத்மா. திஸ் இஸ் சுவாமிஜி வேர்ட்ஸ். டவுட் ஃப்ரீ நாலேஜ். எதை பத்தியும் சந்தேகம் இல்லை, ஒரு சந்தேகம் இல்லை. அப்படி நீ வெளியில சொல்லாமே சைலண்டா இருந்த சந்தேகம் இல்லைன்னு இல்லை, நமக்கே தெரியும் உள்ள. நமக்கு பத்தி நமக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. As we know much, that's why நம்ம ஏமாற்ற முடியாது. உலகம் மொத்தத்தை ஏமாற்றலாம், உலகம் மொத்தத்தை ஏமாற்றலாம், இன்க்ளூடிங் த காட். Because I know what I am, I know. எனக்கு எத்தனை குறை இருக்கு, எத்தனை பிளஸ் பாயிண்ட் இருக்கு, மைனஸ் இருக்கு, என்ன ப்ராப்ளம், வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் மை மைண்ட், ஹவு மச் ஐ எம் ஃபைட்டிங், ஹவு மச் ஐ எம் ஸ்ட்ரகிளிங், எல்லாம் நமக்கு தெரியும். அதனால மனனம் பண்ணணும். வித்யாரண்ய சுவாமி இந்த பஞ்சதசில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அநேக சந்தேகங்கள் கொண்டு வருவாரு. அவரே இமேஜின் பண்ணி இப்படி எல்லாம் யாருக்காவது வரலாம், ஆன்டிசிபேட்டட் டவுட்ஸ். அத்தனை சந்தேகங்கள் நம்ம இமேஜினே பண்ண மாட்டோம் மாதிரி சந்தேகம் வருமானு. ஏன்னா நமக்கு இப்போதைக்கு சிந்தனை இல்லை, நம்ம மனநம் அவ்வளவு விசாரம் பண்றது இல்லை. ஆனா யாருக்காவது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றது அவரே ஆப்போசிட் பக்ஷன்ல இருக்கிற அவன் டவுட் ரைஸ் பண்ற மாதிரி அப்படியே ஆச்சாரிய அவரே பதில் கொடுப்பாரு. ஏன்னா இந்த மாதிரி டிபேட்ஸ் நடந்திருக்கலாம் சங்கராச்சாரியர் கூடயோ இல்லன்னு வேற எங்கெங்கோ எத்தனோ. அவங்க புஸ்தகத்துல கூட அவங்க கருத்துல சொல்லிருக்கலாம். அதையும் மனசுல வச்சுக்கிட்டையும் இந்த மாதிரி பேசுறாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க, இந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க, இது தப்புன்னு இல்ல நம்மளும் தப்புன்னு சொல்றாங்க. அத்வைத வேதாந்தம் நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. சோ மொத்தத்துல ஒரு சந்தேகத்தின் அனுப்புறார். இந்த சந்தேகத்தினால நமக்கும் மைண்ட் கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ரகிள் பண்ணும் புரிஞ்சுக்கிறதுக்கு. இதனாலயே பஞ்சதசி நிறைய பேர் படிக்கிறதுக்கும் பஞ்சதசி சொல்லிக் கொடுக்கறதுக்கும் விரும்ப மாட்டாங்க. வெரி ரேர்லி சில ஆச்சாரியாஸ் மட்டும்தான் பஞ்சதசி எல்லாம் எடுத்து. ஏன்னா ரொம்ப பெரிய இது சப்ஜெக்ட், அங்கங்க விஷயம் இருக்கும். அது வேற பேசிக் எல்லாம் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு தான் இது கொஞ்சம் புரியும். தத்துவபோத படிச்சிருக்கணும், பகவத்கீதை கேட்டிருக்கணும், ஈவன் சில உபனிஷத்துக்களை படிச்சுட்டு திரும்பி இது அப்ப இது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கு ஹையர். சரி, இந்த 49வது ஸ்லோகத்துல ஒரு ஆச்சரியமான கேள்வி
எழுப்புறாரு. ஓகே, என்ன கேள்வி? ஸ்லோகம் படிக்கிறோம். நனு அண்ணா, ஐ எம் ஹேவிங் எ டவுட் சார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சவிகல்பஸ்ய லக்ஷத்வே லக்ஷ்யஸ்யாதவஸ்துதாம் நிர்விகல்பஸ்ய லக்ஷத்வம் ந திருஷ்டம் ந ச சம்பவி. ஸ்லோகத்தோட பதார்த்தம் அப்புறம் பார்க்கறோம், கொஞ்ச நேரம் இங்க கேளுங்க. இந்த கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் எழுப்புறது, வாதிக்கிறது, ஆர்குமெண்ட் பண்றது, அதெல்லாம் பிரயோஜனம் தான். ஆனா சில பிரான்ச் ஆஃப் ஸ்கூல், நியாய, தர்க்க, இந்த நியாயம்னா லாஜிஷியன்ஸ், லாஜிக். தர்க்கம்னா கூட ஆர்குமெண்ட் தான். பட் தர்க்கம் and நியாயம் ஆர் கன்சிடர் as the two aspects. இந்த நியாயம் சாஸ்திரம் படிச்சு லாஜிக்கல்லி ஆர்குமெண்ட் பண்றவங்களை வந்து நையாயிகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வைஷ்ணவாஸ், சைவாசம் சொல்ற மாதிரி நையாயிகாஸ் நியாயத்தினை ஆதாரமா வச்சுக்கிட்டு ஆர்கியூ பண்றவங்க. பெரும்பாலும் இந்த ஆர்குமெண்டேஷன் பண்றவங்க அந்த ஒரு சாஸ்திர, நியாய சாஸ்திரத்தினை ரொம்ப சுண்ணமா படிச்சவங்க. சொன்னோம் இல்லையா, ஒரு பிரான்ச் ஆஃப் திஸ் வேத அங்கங்கள் படிக்கிறதுக்கு 12 வருஷம் வேணும். ஒரு பிரான்ச் வேணும். அப்போ 6வது வயசுல தொடங்கிட்டு 76வது வயசுல முடிக்கலாம். இந்த லாஜிஷியன்ஸ் ஆஸ்பெக்ட்ல இங்க இந்த கேள்வி, அவங்க எதுக்கு ஆர்கியூ பண்றாங்கன்னா, they want to prove that you are wrong. நீங்க பேசுறது தப்பு அப்படின்னு நீ பேசுறது தப்புன்னு சொல்லணும், அவளுக்கு நான் ப்ரூவ் பண்றேன், அதுக்காக தான் நான் பேசுவேன். That is called argument just for argument's sake and winning sake. இந்த மாதிரி தான் நிறைய ராஜகள சபையிலையும் அந்த காலத்துல புராண காலத்துல பார்த்தா கூட ஆர்குமெண்டேஷன் எல்லாமே நடக்கும். அப்படி அதுல பிரைஸ் வாங்கி பிரசன்டேஷன் வாங்கி போவாங்க. சில பேர் ஜெயிப்பாங்க, சில பேர் தோற்று போயிடுவாங்க. இதெல்லாம் திரும்பி ஒரு லௌகிகமாவே இருக்கும். நம்முடைய வாதத்தினால அது வந்து சம்வாதமா இருந்தா, அதனாலதான் ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன சம்வாதே ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு சொல்றோம். ஏன்னா அங்க ஒரு பிரயோஜனம் ஏற்படுச்சு. எது அல்டிமேட்டா சாஸ்திரம் சொல்ல விரும்புறதோ, குரு பேசுறாரோ அது நடந்துச்சு. பிராப்தவியம் பிராப்தம், கர்த்தவியம் கிருதம். பண்ண வேண்டியது பண்ணியாச்சு, அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு. ரெண்டு பேருக்கு ஒரு மனஸ்பர்தையோ பேதபாவமோ winning losing எதுவுமே இல்ல. both are happy. already the teacher who is teaching is in the பிரம்மானுபூதி. உனக்கு அது கிடைச்சதா, நீயும் அப்படி திருப்தி ஆனந்தம் இருக்கு, அவ்வளவுதான். பை, பெஸ்ட் ஆஃப் லக், பெஸ்ட் விஷஸ். இதுல ஒண்ணு இல்ல, வின்னிங் கிடையாது, கெய்னிங் கிடையாது, இருக்க. அப்போ சம்வாதம் అనేది அப்படி இருக்கும். விதண்டவாதம், வாதம், விதண்டவாதம், விபரீதவாதம், இப்படி எல்லாம். சோ இந்த லாஜிஷியன்ஸ் எல்லாரும் அந்த மாதிரி ஆர்கியூ பண்றது, தர்க்க நியாய சாஸ்திரம் ரெண்டும். இவங்க வந்து பல மெத்தட்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்துவாங்க. இங்க இந்த மகா வாக்கியத்தில் நீங்க இப்ப பேசிருக்கீங்க இல்லையா, தத்துவமசனி, அதுல ஒரு ஃபேலசின்னா ஒரு லோபம் இருக்கு, ஒரு குறை இருக்கு, there is a defect in it அப்படின்னு கேள்வி எழுப்புறான். என்ன கேள்வின்னா, இங்க நீங்க என்ன சொல்றீங்க, குரு வந்து இந்த பரபிரம்ம ஞானத்தினை
டிசைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரிவீல் பண்ணாரு. இப்படி எல்லாம் சொன்னதுனால தெரிவிச்சுட்டாரு, அறிமுகப்படுத்திட்டாரு. அது ரிவீல்னு சொல்லலாம். அப்ப என்ன ஆயிடும்னா, இந்த பிரம்மன் நீங்க எது பத்தி பேசுறீங்களோ அந்த பிரம்மன் வந்து சவிகல்பமா ஆயிடுவாரு, வித் அட்ரிபியூட்ஸ், வித் குணங்கள், சகுண பிரம்மன. என்ன சந்தேகம், நீங்க சகுண பிரம்மத்தினை பத்தி பேசுறீங்களா நிர்குண பிரம்மத்தினை பத்தி பேசல? அவன் மனசுல வேற ஒண்ணு வச்சுக்குவான், வச்சுக்கிட்டு தான் ஆனா கேள்விப்படி வெளியில முதல்ல. நீங்க சொல்ற இந்த பிரம்மன் என்ன சொன்னாங்க முன்னாள் ஸ்லோகத்துல, பரபிரம்மைவ லட்சதே. அந்த பரபிரம்ம தான் லட்சம், அதுதான் தெரிஞ்சுக்குவோம், அதுதான் தெரிவிக்கிறார் சொல்றீங்க இல்லையா? அப்படி சொன்னாவே இந்த நீங்க பேசுற இந்த பரபிரம்மன் வந்து சகுண பிரம்மனா நிர்குண பிரம்மனா இந்த கேள்வி. அப்படின்னா அதுல என்ன ஃபால்ஸ் ஃபேலசி இருக்குன்னு அதையும் சொல்றாரு. நீங்க அப்படி சொன்னா இந்த பிரம்மன் வந்து எப்படி சொன்னா, குரு ரிவீல் பண்ணார் அப்படின்னு சொன்னா, ரெவலேஷன் ரிவீல்டு இல்ல. இன்னொரு விதமா பார்த்தா கூட நம்ம பரபிரம்மன் படுறது கூட சிலது சொல்றோம், எக்ஸெக்டிவ்ஸ் ஆஃப் ஜன், ஏன்னா புரியறதுக்கு சொல்றோம். பட் எத்தனை பேருக்கு அது புரியுறதா இல்லைன்னா அப்படியே தேடுறோமா? நித்தியம் ஒரு அட்ரிபியூட் தானே, குணம் தானே. சுத்தம் அது ஒரு குணம், அப்புறம் சர்வகத ஒரு குணம், இப்படி எல்லாம் நிறைய சொல்றீங்களே. அதனால உங்க பிரம்மனும் குணங்களும் இருக்கிற மாதிரி தான் ஆயிடும். நம்ம இத்தனை வாட்டி பேசணும் நித்திய ஏக சார சத்தியன்னு அப்பப்ப கத்திட்டே இருக்கு, ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். தட் மீன்ஸ் யுவர் பிரம்மன் ஆல்சோ ஹேவ் தி அட்ரிபியூட்ஸ். இங்க என்ன தப்புன்னா, எதுக்கெல்லாம் குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள் இருக்கிறது எல்லாமே நித்தியம் இல்ல. ஏன்னா உங்க அத்வைத்தத்துல நீங்களே பேசிருக்கீங்க, அதெல்லாம் குணங்களை தான் மாறிட்டே இருக்கிறது, அது நிச்சயமா இருக்காது. நிச்சயமா இல்லைன்னா அது வந்து போகும், வந்து போறதுன்னா அது மித்யா. அப்போ நீங்க பேசுற அத்வைத்தமே நீங்களே தப்பு கருத்து கிரியேட் பண்றீங்க. பாத்தீங்களா இது? நீங்க பாத்தீங்களா இந்த தப்பு? என்ன இங்க இன்னொரு விதமா என்ன, குரு வந்து ரிவீலர், இது நல்ல கவனிங்க, குரு ரிவீலர். அதுக்கப்புறம் பிரம்மன் ரிவீல்டு, அப்புறம் மகா வாக்கியம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ரிவீலிங். இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன ஆச்சு? 3 வந்துச்சு பாருங்க சார், 1 2. நீங்க அத்வைத்தம் ஏகமேவான்னு பேசுறீங்க சும்மா, 3 வந்துச்சுங்க. 3 வந்தா என்ன, அதுக்கு பேரு ஒரு கூட்டணி, திரிபுட்டி, அதுக்கு பேரு திரிபுட்டி. 3 வந்துச்சுல்ல. அப்போ உங்க பிரம்மன் இந்த 3த்துக்குள்ள ஒரு மெம்பர் ஆயிட்டாரு. அப்போ எப்படி நாங்க ஒத்துக்கிறோம்? நீங்க யூ ஆர் தட் அது இதுன்னு சொல்றீங்க, நீங்க சொல்றது வேற இங்க பேசுறது வேற மாதிரி இருக்கு. 3 வந்துச்சா இல்லையா? குரு இருக்கு, அந்த ரிவீலிங் மகா வாக்கியம் இருக்கு, பிரம்மன் இருக்கு. சோ இதுக்கு பேரு திரிபுட்டி. இது அடிக்கடிக்கு திரும்பி வரும். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தியானம் பத்தி நிதித்தியாசம் பேசும்போது அங்க வரும் திரிபுட்டி என்னது. தியான தியாத்ரு ஜேய வஸ்து, ஜேயம் ஒஸ்தில தியானம் தியாத்ரு ஜேயம், அது வந்து மெடிடேஷன் பத்தி நிதித்தியாசனம் வரும். எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் அப்படி. 3 சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் கனெக்ஷன் பிட்வீன் த சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான் திரிபுட்டி. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ இந்த திரிபுட்டிக்கு உள்ள பரிதிக்குள்ள வந்தா அந்த 3த்துல எந்த மெம்பர் எந்த இதான, இட் இஸ் பவுண்ட் டு ஃபார் ஏ மாடிஃபிகேஷன். சவிகல்பம் அது விகல்பம் மாடிஃபிகேஷன், மீன்ஸ் வித் மாடிஃபிகேஷன். அது அப்படி ஆயிடுச்சுன்னா தென் நீங்க சொல்ற பிரம்மன் வந்து துவைத்தத்து லிஸ்ட்ல வருவார்.
நீங்க தான் அத்வைத பிலாசபர்ஸ் சொல்றீங்க. அப்போ சொல்றீங்க, ஆனா உங்களுக்குள்ளே துவைத்தம் இருக்கு, அதனால இது தப்பு. அப்போ பிரம்ம நிமித்தம் மித்யா ஆயிடுவாரு. பிரம்ம மித்யா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அத்வைத வேதாந்தம் எல்லாமே கொலாப்ஸ், எல்லாம் பேக் பண்ணி வீட்டுக்கு போங்க. அப்படி எல்லாம் வாதிப்பான். They will have very strong words with them, argumentation. So நம்ம ஆச்சாரியர்களும் ஒன்னும் குறையில்ல. ஓகே, எதுக்கு இந்த மாதிரி கேள்வி அனுப்புறாருன்னா, நமக்கு நம்முடைய திங்கிங் ப்ராசஸ் ரொம்ப ஷார்ப்பா ஆகணும். ஆக்சுவலி 52வது ஸ்லோகத்தில் சிம்பிள் ஆன்சர் சொல்ல போறாரு. இப்ப இது 49 50 சொல்லி நம்ம எல்லாரும் ரொம்ப குழப்பிடுவார். இதே குழந்தைல இன்னும் கூட கொஞ்ச நேரம் பண்ணும். குழம்புக்கும் ரசத்துக்கு என்னடா வித்தியாசம் கேட்டாராம ஒரு வாட்டி, கண்டிப்பா வரமாட்டாரு. குழம்புன்னு குழம்பிட்டே இருக்கும், அதுல ஒரு சாணு போடணும். ரசம்னா சுத்தமா பியூரா இருக்கு, அதுல கொஞ்சம் அந்த புளி அதெல்லாம் எடுத்துட்டு அந்த கொண்டு வந்து போட்டு குழம்பாயி. ரசம் ஏகரசம், இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு பிரம்மா இதுக்கெல்லாம் பகவான் சங்கரரே பாஷ்யத்துல நிறைய படத்துல ஏகரசம் பார்த்து உபயோகப்படுத்திருக்காங்க. பகவான் ரமண மகர்ஷிக்கு அவர் எல்லாரும் கூடவே உட்கார்ந்துருவார் சாப்பாட்டுக்கு. ஆசிரமம் உருவானதுக்கு அப்புறம் பெல் அடிப்பாங்க, எல்லாரும் உட்காருவாங்க, பகவான் வந்து உட்காருவார். எல்லாரும் கூட நார்மலா எது ஸ்பெஷல் பண்ண ஒத்துக்க மாட்டார். பட் அடியார்கள சில பேருக்கு தோணும் அப்பப்ப அது இது. யாரோ எங்கிருந்து தூரம் வருவாங்க, பாக்கிறதுக்கு வரும்போது அன்போட ஏதோ பண்ணி கொண்டு வருவாங்க. பாப்போம் பகவானுக்கு கொண்டு வந்தா அந்த சரி தனித்தனியா கொண்டு வந்து தனியா பரிமாறுறேன். சில வாட்டி ஒன்னும் சொல்ல மாட்டாரு, சில வாட்டி அது எல்லாருக்கும் போடணும், எல்லாரும் போடுற வரைக்கும் தொட மாட்டாரு. அது இவ்வளவாவது எல்லாருக்கும் போடணுமா அது தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொண்டு வருவாங்க. எல்லாருக்கும் இவ்வளவு அப்படி போடும். ஒரு அம்மா ஏதோ நிறைய பண்ணி கொண்டு வந்து ஏதாவது வச்சுட்டா இது இது சொல்றான். என்ன பகவானுக்கு தெரியணும் இல்லையா, செலவாட்டி எது புதுசா பண்ண. அந்த அம்மா சொல்லி முடிச்சாங்க, இவர் சாப்பிட தொடங்குறார், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டார். அந்த அம்மாவுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், நானும் ருச்சி தனித்தனியா இப்படி எல்லாம் பண்ணி கொண்டு வந்தேன், என்ன சொல்ல முடியும். பகவான் என்ன இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்க, என்னம்மா உங்களுக்கு எல்லாத்தையும் பல பல ரசத்துல இது எனக்கு ஏகரசத்துலதான் இதுன்றார். எனக்கு பல ரசம் பல விஷயம் தெரியல, ஏகரசம் தான் உபதேசம் ஆயிடுச்சாங்க பாருங்க. அந்த விஷயத்துல சாப்பாட்டு தான் சாப்பிட்ற விஷயம். இதெல்லாம் தனித்தனியா குடிச்சுதான் நாக்கு நல்லா வளர்த்துறோம் நம்ம. அதெல்லாம் இம்ப்ரிண்டா போய் மைண்ட்ல சேரும். அப்படி பண்ணதான் இப்ப விடுறது கஷ்டமா இருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. இவாது கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா அது அப்புறமாவது கொஞ்சமாவது கேட்கும். படிய வாசனைகள் தான், வேற ஒண்ணும் இல்ல. Any difficulty we are facing in this sadhana means that is already habits which are become habitual. இப்ப அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும். சரி, அதனால மித்யா ஆயிடுமன்றார். அதுல இன்னொரு அவரே சொல்றார், ஒருவேளை சப்போஸ் அத்வைத ஆச்சாரிய நோ அவர் பரபிரம்மன் இஸ் நிர்விகல்பம், நோ குணாஸ் நோ விகாராஸ் நத்திங் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? சொன்னா அதுலயும் ப்ராப்ளம் இருக்கு. என்ன சொல்றார், அதுல என்ன ப்ராப்ளம்? which doesn't have any vikalpam modification, which is not possible to perceive or see. perceive மனசுனால கிரகிக்கிறதுக்கும் எந்த இந்திரியத்தினாலையும் அது புரிஞ்சுக்கிறதுக்கு அது முடியாது. அப்ப நீங்க எப்படி ரிவீல்டு இப்படின்னு சொல்றீங்க? ஏதாவது ரிவீல் பண்ணணும்னா அதுக்கு எந்த விதியும் இல்லை.
ஒரு ஸ்வரூபம் இல்ல, ஒரு ஆகாரம் இல்ல, ஒரு குணம் இல்ல. நிர்விகல்பம்னா குணம் இல்லாதது, நோ மாடிஃபிகேஷன் அர்த்தம். அப்படி சொன்னாலும் அதுல தப்பு இருக்கு. இப்படி இருக்கிறது ரிவீலே பண்ண முடியாது. How you will grasp it? இப்ப அதானே நம்முடைய கஷ்டம் இல்ல. You want to objectify the subject. This is a very very important point and very important crucial understanding for a sadhaka. சாஸ்திரம் படிக்கும்போது நிறைய வருஷம் இதுலயே will caught up in this. What? You want to objectify as like everything you perceive in this world. But அங்க நானே சப்ஜெக்டா இருக்கும்போது என்ன எப்படி ஆப்ஜெக்டிஃபை பண்ணுவேன்? உலகத்துல மிச்சம் எல்லாமே the things, anything is an event. ஈவென்ட்னா ஒரு சமயத்துல, ஒரு காலத்துல, ஒரு இடத்துல, ஒரு வஸ்துனால ஏற்படுற ஒரு ஈவென்ட். ஆனா தத்துவமசி மகா வாக்கியம் சொன்னாரு, திஸ் இஸ் நாட் an event. எப்போ ஒரு காலத்துல ஒரு இடத்துல அப்படி ஒரு ஈவெண்டா நடக்கிறது இல்ல. அது அதனாலதான் இது எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம். எக்ஸ்பிளைன் பண்ண என்ன பண்ணுவேன், இதோ நீ இப்படி எல்லாம் இந்த மாதிரி டவுட் எல்லாம் கொண்டு வருவேன். சரியா? இப்ப இந்த ரெண்டு டவுட்ஸ் ரைஸ் பண்ணது ஆப்போசிட் பார்ட்டி. ஓகே, அவன் வாதிக்கிறான். சோ ரெண்டு விதமா பார்த்தா கூட நீங்க நிர்விகல்பம் சொன்னா அது ரிவீலே பண்ண முடியாது, புரிஞ்சுக்கவே முடியாது, தெரிஞ்சுக்கவே முடியாது. இது நீங்க இப்படி எல்லாம் ரிவீல் பண்ணிட்டார் அப்படின்னா உங்களுடைய பிரம்மன் சகுனம் ஆயிடுவார். சகுனம் ஆயிடுச்சுன்னா பிரம்மன் அவர் மித்யதான். அப்ப மித்யா வஸ்து அது நிச்சயமில்லாதது, சத்தியமில்லாதது தெரிஞ்சுக்க என்னதான் பண்ண போறோம் சொல்றீங்க உங்க அத்வைதத்துல? when you know the satyam you are benefited, you are relieved from the அஜ்ஞானம். அதெல்லாம் எங்க இருக்கு? நீங்க பேசுறது ரெண்டு பார்த்து இது ரெண்டுத்துல there is a fallacy, logical திங்க் பண்ண. இப்படியே கொஞ்ச நேரம் நான் இதே எலாபரேட் பண்ணி இன்னும் கூட நியாயசாஸ்திரத்துல கோட் பண்ணது இன்னும் அந்த சம்ஸ்கிருதம் எல்லாம் கோட் பண்ணி சொன்னா நீங்க எல்லாருமே நாசிரியரை மாறிடுவீங்க. அப்படிதான் மாத்துறாங்க உலகத்துல. ஏன்னா தாட் பவர், தாட்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஒரு மனிதனுடைய மனசு அந்த மனிதனை மூர்க்கனாவும் பண்ணும், ஒரு மனிதனுடைய மனசு அதே மனுஷனை மகாத்மாவும் பண்ணும், மகனீயனாவும் பண்ணும். இதுதான் உலகத்துல பாக்குறோம். ரொம்ப ஜாகிரதை இல்லைன்னா மனசுதான் காரணம், பாவம், தாட். சிவானந்த ஒரு பெரிய புத்தகம் தாட் பவர் எழுதிருக்காரு. ஹவு பவர்ஃபுல் த தாட். தொடர்ந்து நீ முட்டாள், நீ முட்டாள், நீ முட்டாள், நீ துக்கி, நீ துக்கப்பட மிசரபிள் பர்சன் சொன்னா அவன் மிசரபிள் ஆயிடுவான். அதே மாதிரி யூ ஆர் ஹாப்பி, யூ ஆர் ஹாப்பி, யூ ஆர் ஹாப்பின்னு சொன்னா ஹாப்பி ஆயிடுவான். இது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட் பீப்புளும் உலகம் புதுசா பண்றாங்க. என்ன அவங்க ரிசர்ச் வெளியில பண்றாங்க. அவங்களுக்கே சந்தேகமா ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன ஒரு மாதிரி இருக்கிற போது ஒரு மனிதன் இன்னொரு நாளைக்கு அதுக்கப்புறம் இன்னொரு மாதிரி ஆயிடுறானே, இதே ஆளுதான். அதனால how much careful we must be with our thoughts. பயப்படக்கூடாது. கேர்ஃபுல்லா சாட்சி பாவத்தோட அந்த தாட் பாக்கிறது படு. அதுக்குதான் அடுத்த ஸ்டெப் போறோம். நம்முடைய எண்ணம் தான் அவித்யானது ஒரு எண்ணம் எடுத்துக்கோங்களேன். எடுத்துக்கிட்டா அதேதான் இப்படி ஜீவபாவனும் நான் துக்கி, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு அந்த ஒரு தாட்டே இந்த மோமெண்டம் கிரியேட் பண்ணி இந்த சரீரத்தின் கொடுக்கறது, இன்னொரு ஜென்மம் கொடுக்கறது. மித்யா இதெல்லாம் போய் இன்னொரு விஷயம் அது பக்கத்துல வைங்க. பட் கம் டு தி பிராக்டிகல் ஆஸ்பெக்ட். ஆனா காரணம் என்னன்னா சயின்ஸுக்கு புரியல, சயின்ஸுக்கு இது புரியல. அதுக்கப்புறம் அவன் என்னென்னமோ பாராசைக்காலஜி எல்லாம் படிச்சுட்டு அது இல்ல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஒரு எக்ஸாம்பிள் கிடைச்சு அதை வச்சுக்கிட்டு பின்னாடி ஓடுறான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது.
ஈவன் காட் பார்ட்டிகளும் அங்க கிட்ட வரைக்கும் போயிட்டான், ஆல்மோஸ்ட் டிஸ்கவர்ட். ஆச்சரியம் என்னன்னு இதுல ஐ திங்க் அந்த நியூஸ் வந்த அன்னைக்கு சுவாமிஜி ஒரு இடத்துல பேசிட்டார். பேசும்போது அந்த அவர் சுவாமிஜி வார்த்தை ஓகே ஆல்மோஸ்ட் டிஸ்கவர்ட். யூ ஆர் தி காட். சார் சுவாமிஜி நீங்க என்ன சொல்றீங்க இது பத்தின்னு கேட்கிறாங்க யாரோ. ஏன்னா நீங்க சுவாமிஜி நிறைய படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் சாஸ்திரம், இந்த காட் பத்தி தானே நீங்களும் பேசுறீங்க. இந்த சயின்டிஸ்டும் காட் பார்ட்டிகள் பத்தி ரிசர்ச் எல்லாம் கோடானு ரூபாய் செலவு பண்ணி இன்னும் பண்ணிட்டே இருக்கான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு சுவாமிஜி பிகாஸ் எங்களோட ட்ரைனிங் இஸ் டிஃபரெண்ட். நாங்க படிச்சது எங்களுடைய இந்த வேதாந்தம் சம்பிரதாயம் இஸ் டிஃபரெண்ட். என்னன்னா எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா I am the God and சொல்லி கொடுத்தாங்க. If I agree that if I am the God, how can I go outside to search for the God particle? So simple logic. அதனால அவங்க போட்டு நாங்க இப்படி யூஎம் யூஎம் வயம் வயம் ஆகோசன்ல பார்த்தோம். அதனால இந்த நாட்டுகள் வெளியில போறோம், உலக வாசனை அவங்க அப்படிதான் போவாங்க. பட்டால் நம்ம எல்லாரும் ஒரு பக்கம் இருப்போம், பரவாயில்ல. நம்ம கொஞ்சம் பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நிறைய பேர் இருந்தாலும் பரவாயில்ல. பாண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, 11 அக்ஷணிகள். என்ன ஆயிடுச்சு? பயப்படுறான் துரியோதனன். அதெல்லாம் அவ்வளவு வச்சுக்கிட்டு நம்மளோட சைன்யம் பாக்குறதுக்கு குறைச்சல தெரியுதுன்றான். என்ன கண்ணுக்கு ஒன்னும் ஆகல, மனசுல பயம் வந்துச்சு. பயம் வந்தது, அப்புறம் தொடங்கிட்டாரு துரோணாச்சாரியர்கள்ட்ட பேசுறது. அதனால என்ன பண்றீங்க இப்போ? 2 தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல இப்போ ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் பாக்குறோம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன்? சவிகல்பஸ்ய அப்படின்னா அந்த பிரம்மன், நீங்க சொல்ற அந்த அகம் பிரம்மாஸ்மி தானே, அந்த பிரம்மன் ஒருவேளை வித் மாடிபிகேஷன்ஸ் ஆயிருந்தா, சவிகல்பஸ்ய ஆஃப் மாடிபிகேஷன்ஸ் ஆயிருந்தா, அதுதான் லட்சத்வே, அதுதான் நீங்க இண்டிகேட் பண்ணிருந்தா, ஓகே, சவிகல்பத்தோடு இருக்கிற பிரம்மன் தான் நீங்க லட்சத்வேன்னா நீங்க இண்டிகேட் பண்ணிருந்தா, லட்சஸ்ய அந்த மாடிபிகேஷன்ஸ் அவஸ்துதா ஸ்யாத். அவஸ்துதா மீன்ஸ் நான் ரியல், நான் ரியாலிட்டி. மித்யாக்கு பேரு அவஸ்துதா. வஸ்துன்னா இருக்கணும், அவஸ்துதான நாட் ரியல். எதெல்லாம் விகாரம் இருக்கு அது எல்லாமே சேஞ்ச் ஆகும், மாடிஃபை எல்லாமே சத்தியம் கிடையாது, நித்தியம் கிடையாது. அப்போ உங்க பிரம்மன் அனித்ய அசத்தியம் ஆயிடுவார், அப்புறம் நித்திய ஆயிடுவார், நான் ரியாலிட்டி ஆயிடும். ரெண்டாவது, ஒருவேளை நீங்க நிர்விகல்பஸ்ய ஒருவேளை எந்த மாடிஃபிகேஷன் இல்ல நீங்க பேசுற பிரம்மனுக்கு அப்படின்னு சொன்னா, லட்சஸ்வே இஃப் யூ இண்டிகேட் இன் தட் வே அப்படி சொல்லிருந்தா, நதிருஷ்டம் cannot be seen. Okay, நதிருஷ்டம். இந்த திருஷ்டம் என்ன கண்ணுனால மட்டும் இல்ல, cannot be comprehend, cannot be conceived, cannot be seen also. பார்க்க முடியாது, மனசுல நினைச்சுக்க முடியாது. ஒண்ணு இல்லாதது எப்படி நினைச்சுக்கிறது? ஆக்சுவலி நம்ம ஏதாவது நினைச்சுக்கணும்னா அது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். தெரியாதது எதையும் பத்தியும் நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படி ஏதாவது நான் சொன்னான்னு வச்சுக்கோங்க, அது நான் டிஸ்கிரைப் பண்ணிட்டே இருந்தா நீங்க இமேஜின் தான் பண்ணுவீங்க. இல்ல ஹிமாலய மவுண்டைன் அப்படின்னா பர்வத்தம்னு சொன்னா நீங்க ஆல்ரெடி போட்டோல பாத்திருப்பீங்க, சினிமால பாத்திருப்பீங்க, டிவில பாத்திருப்பீங்க. நானும் போய் பார்த்துட்டு வந்தேன், நான் மானசரோவரம் போயிட்டு வந்தேன். சொல்லும் போது நீங்களும் ஒரு பிக்சர் பார்த்ததுனாலையும் அது இமேஜின் பண்ணுவீங்க. பட் அந்த மாதிரி இந்த பிரம்மன் யார பார்த்துட்டு வந்தாங்க ஒரு பொருள் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றது மாதிரி இல்ல இது. ஆனா நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அவன் அப்போனன்ட்.
கண்டிப்பா இதெல்லாம் நமக்கு உள்ள வரும் சந்தேகம் வரணும். சார் லக்கிலி வரல சார், வரல, குட், தேங்க் காட். பட் இப்ப அனலைஸ் பண்ண கத்துக்கணும். சப்போஸ் ஆமா அப்படி பண்ணலாம், தப்புன்னு கிடையாது. வேதாந்தா gives lot of freedom to analyze more and more. என்ன அடுத்த ஸ்டெப்ல எப்போ உனக்கு டவுட்ஸ் எல்லாமே ஒரு சந்தேகம் இல்லாம இருக்கும்போது நீ அந்த நிலைக்கு வருவேன், அனுபவத்துக்கு வருவேன். இந்த அனுபவம் திரும்பி சொன்னா வெளியில அனுக்கூடாது. I cannot explain outside anything because எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா அது சப்ஜெக்ட் நான் அப்புறம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? ஆனா சாஸ்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணும். இதே இன்னும் எத்தனை வருஷம் படிக்க போறோமோ. சார் இனிஷியல் சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அப்புறம் எதுக்கு அடுத்த கிளாஸ் வைக்கிறீங்க? எதுக்குன்னா we have to refine ourselves. இந்த சிரவணத்தினாலதான், சிரவணம் is very 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 powerful இன்ஸ்ட்ருமெண்ட், டெக்னிக், மெடிசன் ஏதாவது சொல்லணும். வேற நான் அந்நிய பந்தா வித்யதே அயன, வேற மார்க்கம் இல்லைன்னு சொல்லி. இப்ப புரிஞ்சு சிம்பிள், அதேதான் சம்ஸ்கிருத வார்த்தை. அப்படி சொன்னீங்க அது அப்படி தப்பு, மித்யா ஆயிடும். இல்ல நிர்விகல்பம் சொல்றீங்களா, காம்ப்ரஹெண்டே பண்ண முடியாது, புரிஞ்சுக்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. பார்க்கறதுன்னா எந்த சென்ஸ் ஆர்கானாலையும் யூ கேனாட் இன்டராக்ட். அப்ப எதுக்கு உபயோகப்படாத உங்க பிரம்மன் எதுக்கு சார்? நாங்க ஏதோ வெளியில இதெல்லாம் உலகம் பார்த்தா அதை ரசிச்சுட்டு இருக்கிறோம். இது பார்க்க முடியாது, தொட முடியாது, அனுபவிக்க முடியாது, ஒன்னு எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. நீங்களே வச்சுக்கோங்க இந்த பிரம்மன். அப்படி ஆயிடுவாங்க சில பேர். ரொம்ப நாள் படிச்சதுக்கு அப்புறம் கூட ஏதோ பொருள் அந்த மைண்ட்ல இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு அப்புறம் சொல்லுவாரு. யாருக்காவது அப்படி கிளிக் ஆயிடுச்சு தெரிஞ்சான்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. முதல் காரணம் ஈஸ்வர கிருபா. ஈஸ்வர கிருபா. அன்னோன் ஃபேக்டர் ஏதோ பண்ணணும். பிளஸ் வேற கூட கொஞ்சம் இருக்கு, சாதனை இருக்கு, பரார்த்த கர்மா, அதெல்லாம் புண்ணிய கர்மம் எல்லாம் இருக்கு. அப்புறம் சொல்லுவாரு. சரி, இந்த மாதிரி ஒரு கேள்வி அவரு என்ன பண்ணதுக்கு அப்புறம், இப்போ நம்ம வித்யாரண்ய சுவாமி என்ன கம்மியா என்ன, எந்த ஆச்சாரியர்களும் அவங்க சப்போஸ் பேசலன்னா அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காதுங்க. சில பேர் பேச மாட்டேன், பேச பிரயோஜனம் இல்லை இவங்களுக்கு. கேட்ட இப்படி இவ்வளவு வாதாடுறது, பட்டிமன்றத்துல வாதாடுறதுக்கு கடைசியில என்ன அப்படியே முடிக்கணும். எல்லாரும் ஷோ பார்த்தாச்சு, நடுவில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம், அவ்வளவுதான் பிரயோஜனம். ஆச்சாரியர் என்ன பண்றார், he puts a counter question. Many times the teachers, Ramana Bhagavan also, whenever anybody comes with any problem, அதுக்கு சொல்லிட மாட்டாரு, உனக்கு தானே ப்ராப்ளம், நீ யாரு யோசிப்பார். என்ன சொன்னாலும் சரி, அவரை எந்த உனக்கு ப்ராப்ளம், நீ யாரு யோசிச்சு முதல்ல அது சொல்லு, எனக்கு நாள் போயிடுவேன். இவர்கிட்ட ஒண்ணு கிடையாது, எது விபூதி கொடுப்பாருன்னு விபூதி கொடுக்க மாட்டார். சில பேருக்கு அப்படி எல்லாம் பிடிக்கும். அப்படி சட்டுன்னு ஏதாவது பண்ணுங்க சார், மேஜிக் பண்ணிட்டு நாங்க எல்லாரும் மந்திர உபதேசம் பண்ணி அனுப்பிச்சோங்க எல்லாரும். அந்த மாதிரி இதை தொடங்கிட்டு அங்க நிறைய வரும் பேரு. எல்லாரும் 4 எலுமிச்சை பழம் கொண்டு வந்தா மார்க்கெட் எலுமிச்சை பழம் இங்க வரும். ரொம்ப ஈஸி அதெல்லாம். இதுதான் கொண்டு வருவான். ஏன்னா ஆப்ஜெக்டிவ் ஓரியன்டட். ஏதாவது பண்றதுன்னா தந்திரத்துல ஆசை இருக்கு, சாஸ்திர ஸ்ரத்த இல்ல. மந்திரத்திலும் ஆசை இருக்கு, சாஸ்திரத்து மேல இல்ல. சாஸ்திரம் அப்படி இல்ல, ஒண்ணு ஏதோ சொல்லி ஏமாத்துறதுக்காக வரல சாஸ்திரம். சரி, ஆச்சாரியர் 51வது ஸ்லோகத்துல ரெண்டு அவன் கேட்டதே கொஞ்சம் குழப்பறது காம்ப்ளிகேட்டட் இருக்குன்னா, இவர் இன்னும் கவுண்டர் கொஸ்டின் கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்றாரு. இது என்ன ஒரு மெத்தட்? அடுத்தவங்க அவனை பயந்து ஓடி போனோம், ஆர்குமெண்ட் வேண்டாம். அவனு கேள்வியில நீ கேட்ட கேள்வியில தப்பு இருக்குன்னு காட்டணும். பாருங்க, அப்ப எவ்வளவு ஜீனியஸா இருக்கணும். அவனே லாஜிஷியனா இருந்து தர்க்கம், சாஸ்திரம் எல்லாம், நியாயம் எல்லாம் படிச்சுட்டு தைரியமா
அது இந்த ஆச்சாரியர் அனுபவஜ்ஞனா இருக்கிறதுனால என்ன பண்றாரு, he gives the counter question. I'm not answering, but put the counter question. This is intelligent way. பொதுவா பண்ணக்கூடாது, பட் ஆச்சாரியர் பண்றார். இதுக்கு என்ன பேருன்னா, நம்ம நிறைய வாட்டி instead of finding the solution we will shout. இது a kind of shouting only here. இது shouting ன்னு சொல்ல முடியாது, நம்ம பாஷையில புரியுது. நல்ல சப்தம் போட்டு கத்திட்டு பயந்துட்டு அவங்க நிச்சிடுவாங்க, போயிடுவாங்க. வெளியில உலகத்துல சண்டைல அப்படித்தானே ஆகும். more you are threatening, அப்படி இல்ல, பட் இது இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அப்ரோச். ஓகே, ஏன்னா அவன் ஆர்குமெண்ட்டுக்காகவே வந்தான். he wants to make me fool. அப்ப நானே அவன் கையில ஃபூல்னு I will put a counter question, பார்க்கலாம் என்ன பண்ற. சோ அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் இங்க பயப்பட வேண்டாம், பார்த்துக்கிறோம். in a sarcastic way அப்படின்னு அவனை குத்தி காட்டி, விகல்போ நிர்விகல்பஸ்ய சவிகல்பஸ்ய வா பவேத் ஆத்யே வியாஹதிரன்யத்ர அனவஸ்தாத்மாஶ்ரயாதயः. ஓகே, கொஞ்சம் பிரிக்கிறது கஷ்டமாவே இருக்கு, பரவாயில்ல. ஏதாவது ஒரு அக்ஷரம் பிரிண்டிங் தப்புன்னா வந்துச்சு, அப்படி உங்களுக்கு அப்படிதான் இருக்க நான் படித்த மாதிரி. சரி, ஆத்யே வியாஹதிரன்யத்ர அனவஸ்தா ஆத்மாஶ்ரயாதய. பிரிச்சு பார்த்தா கரெக்டா தான் இருக்கு எல்லாமே. சரி, இந்த ரெண்டு ஸ்லோகங்களை சொல்ல போற விஷயங்கள் கொஞ்சம் எந்த அளவுக்கு புரியுறதோ புரிஞ்சுக்கிறோம், புரியலன்னா நோ ப்ராப்ளம், பி பிளிஸ்ஃபுல். ஓகே, அது புரியலன்னா நம்ம பிளிஸ் தான். வேர்ட் டு வேர்ட் மீனிங்லே போறோம். அப்போ கூடவே என்ன சொல்ல வேற. ஓகே, நீ இப்படி எல்லாம் கேக்குறேன்னா நிர்விகல்பஸ்ய, இவர் அதே வார்த்தையில உபயோகப்படுத்துறார். மாடிபிகேஷன்ஸ், சேஞ்சஸ் இல்லாத பிரம்மனை பத்தி. நாங்க சேஞ்ச் இல்லாத பிரம்மன் சொல்றோம், நிர்விகல்பம் தான் சொல்றது அத்வைதம். எங்க ஸ்டாண்ட் அதேதான். சப்போஸ் நீ இப்போ உங்க நிர்விகல்ப பிரம்மா, இது சவிகல்ப பிரம்மா அப்படி சொல்றியா? நிர்விகல்ப பிரம்மன் மாடிபிகேஷன்ஸ் இல்லாத பிரம்மன் ஓகே, அதுல மாடிபிகேஷன்ஸ் இருக்க நீ சொல்ல வரியா? புரிஞ்சுக்கணுங்க, ரெண்டு வார்த்தை. நிர்விகல்பம் தான், அந்த நிர்விகல்பத்துல விகல்பம் இருக்கா நீ சொல்ல வரியா? ஆக்சுவலி இந்த இவனு வரவனுக்கு மனசுல என்ன வச்சுட்டு வந்தான்னா, சவிகல்பம் தான் அவன் மனசுல வச்சுட்டு வந்தான். இது ஆச்சாரியர் புரிஞ்சுட்டான். அதை சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காக தான் யூஸ் டூ டைப்ஸ். நீங்க அப்படி சொன்னாலும் தப்பு, இப்படி சொன்னாலும் தப்புன்னு. இப்ப ஆச்சாரியர் என்ன பண்ண, நீ நிர்விகல்பமா இருக்கிற பிரம்மன்ல சவிகல்பம் இருக்குன்னு நீ சொல்ல வந்தியா அப்படின்னு ஒரு கேள்வி, கவுண்டர் क्वेश्चन. तो निर्विकल्पस्य सविकल्पस्य और ओके वा विकल्प भवेत मॉडिफिकेशंस அதுல இருக்குன்னு சொன்னா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ப்ரிபோசிஷன் ஆர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நிர்விகல்பமா இருக்கிறதுல சவிகல்பம் இருக்குன்னு சொல்ல வந்தியார். அப்படி சொன்னா இங்க என்ன சொல்றார், ஒரு டெக்னிக்கல் டர்ம்
వ్యాహతి దోషం, దోషం 2-3 దోషంగా ఇదిలో దోషం అన్న fallacy, the defect, correct. ஒன்னு என்ன வரும் தெரியுமா? நீ இப்படி அப்படி நினைச்சா, ஓகே, இப்படி ஏன் கேட்கிறாருன்னா, இவர் அத்வைத்தவன், இவர் ஸ்டாண்ட் பாயிண்ட் இப்படிதான். வந்தவனுக்கு நீங்க தப்பனி சொல்லணும், அந்த அவனுக்கு புரியலையோ இல்லைன்னா புரிஞ்சாலும் சரி, நீங்க தப்பு, நாங்க தான் கரெக்ட், ஏதோ சொல்றது. உங்க ஸ்டாண்ட் பாயிண்ட் அப்படின்னு இவர நிர்விகல்பமா இருக்கிறதுல சவிகல்பமா இருக்கு நீ சொல்ல வந்தியா ஏன் கேட்கிறாருன்னா, தி ஸ்டாண்ட் பாயிண்ட் இஸ் ஆல்ரெடி டிசைட் இஸ் தேர். அவனு சவிகல்பம் வந்தா சொல்ல ப்ரூவ் பண்ண போறேன்னு. என்ன நீங்க என்ன சொன்னாலும் அத்வைத்த இந்த ஆச்சாரியர் கீழே இறங்கி வரமாட்டாரு, நீ என்னாவது பண்ணிக்கும். They are not interested to argue with anybody. நல்ல கவனிக்கணும். இந்த அத்வைத நிலையில இருக்கிற அந்த ஞானத்துல இருக்க போறவங்க, they are not interested at all, least bothered about the argument. அப்புறம் நமக்கு சொல்ல போறாரு இதுல வர முண்டகோபனிஷத்துல, அந்யோவாச்ச விமுஞ்சத, stop all arguments and discussions, give it up. கட்சி ஸ்தோத்திரத்துல நாரத மகர்ஷியும் சொல்லுவாரு, வாதோ ந அவலம்பியக, நெவர் ஆர்கியூ, நெவர் ட்ரை டு ப்ரூவ் சம்திங் டு சம்படி, வாட் யூ வில் கெட் டைம் வேஸ்ட் and you will feel happy. People feel happy in arguing and proving their things to others, or they want to compel their views on others. இது பண்ணவே கூடாது. சாதாரண விஷயத்திலும் பண்ணக்கூடாது. குடும்பத்துல நார்மல் விஷயத்துல கூட நம்முடைய வியூஸ் அடுத்தவங்க தலைமையில போட்டு இவங்க இது ஏத்துக்கணும்னு நெவர் எக்ஸ்பெக்ட் தட். ஏன் ஏத்துக்கணும்? சிம்பிள் லாஜிக் யோசிச்சு பாருங்க. அப்படி யாராவது நமக்கு பண்ணா நம்ம ஏத்துக்கிறோமா? why you compel? அவங்க பாட்டுக்கு அவங்க நினைக்கிறது இருக்கட்டுமே. ஏதோ 1-2 பேசுகிறோம், விவகாரம் நடக்கிறதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி போறோம் தவிர, டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் அவங்க ஃபுல்லா மாறணும், இது ஏத்துக்கிட்டு ஆகணும். நீ அத்வைத்தம் படிக்கிறவங்க, சாஸ்திர அத்தியனம் பண்ற சிரவணம் பண்றவங்க எப்படி சிரவணம்? சம்பிரதாயபத்தமா. They never encourage or engage in arguments. Very very important. அப்போ நான் ஆர்குமெண்ட் அப்போ டவுட் வரட்டும். நீ தொடர்ந்து கிளாஸுக்கு சிரவணம் பண்ணிட்டே இரு, எல்லா சந்தேகங்களும் தீரும். ஆனா என்ன நினைக்கிறாங்க பொதுவா, நான் ரொம்ப நாள் படிக்க மாட்டேன், கிளாஸுக்கு வர மாட்டேன் எல்லாம், ஆனா எனக்கு எல்லாம் கிளியரா தெரியணும். நடக்கவே நடக்காது. சுவாமி சொல்லுவாரு, நிறைய நல்லா படிச்ச ஸ்காலர்லி பீப்புள் ஆல்சோ அப்பப்போ சுவாமி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஜெனரலி அலோவ் பண்ண மாட்டாரு, பட் அவங்களா கேட்பாங்க. சரி, நோ கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டு போயிடுவாங்க. சரி, ஏதோ சொசைட்டில நல்ல பேர் இருக்குன்னா யாரும் வருவாங்க. ஓகே, ஹைலி ஸ்காலர்லி. சுவாமி சொல்லுவாரு, they use a very beautiful language and words, சப்தம் அதெல்லாம் நல்லா பேசி நல்ல விஷயம். ஆனா கடைசியில் அவங்க என்ன கேட்கறாங்க நம்மளுக்கு புரியாதாமா. They are not able to even express their doubt. அப்படின்னு அவ்வளவு பட் ஆரேஷன் அதெல்லாம் வேர்ட்ஸ், நல்ல லாங்குவேஜ், கிராமர், இங்கிலீஷ், எவ்ரிதிங் இஸ் வெரி வெரி ஃபைன். வாட் இஸ் தி யூஸ்? அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஐ டாட் த வேதாந்தா டு த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த யூனிவர்சிட்டி. ஐ மேட் மெனி பீப்புள் கெட் PhD in Vedanta, Bhagavad-gita, but still confusion continues. ஏன் இப்படி ஆகுறதுன்னா, அது நாலேஜ் போய் எஸ்டிமுலேட் ஆகல, அன்டைஜஸ்டட் ஃபுட்டாவே அப்படி இருக்காது. அதனால இது எனக்கு பிரயோஜனப்படணும், அவ்வளவுதான். நான் இது கேட்கறேன்னா எனக்கு பிரயோஜனப்படணும். என்ன பிரயோஜனம் என்ன அதெல்லாம் பேசியிருக்கோம். முதல்ல சாதனத்தை சம்பத்தி நமக்கு என்னென்ன வரும், யூ வில் ரீட் ஃப்ரம் தி செக்யூரிட்டி ஃபீலிங், நான் செக்யூரிட்டி ஃபீலிங். அதான ப்ராப்ளம் எல்லாரும். மரண பயம், அப்புறம் ஜரா வியாதி, மனசு பண்ற தொந்தரவு எல்லாத்துல லைக் ஷாக் அப்சார்பர். ஓகே, யூ வில் பி ஃப்ரீ. அண்ட் அந்த
எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஆங்ஸைட்டி எல்லாமே போயிடும். become absolutely a peaceful and calm, quiet and happiest person. calm quiet irundha happiest illa, but happiest person. Why? And happy adikida indi ivlo prayatnam. Let us as early as possible let us gain that. adida ipo ena ivlo naalu theriyala adeyala. Now how many days I am going to be there in this body? Right now from doing, let me be happy to the core. இது வெளியில சேஞ்சஸ் நால நடக்கிறது இல்ல, அதுதான் முக்கியமான விஷயம். This happens only inner change, cognitive change. அதையும் அப்படின்னு விரும்பி நம்மே இருந்தா bound to become successful. You are bound to get that Brahmanandam. இதுல ஒரு டவுட் இல்ல. டவுட் ஆச்சாரியர் சாஸ்திரம் சொல்லுது, நம்ம அதை நம்பிட்டு அடையும். சரி, இந்த மாதிரி முதல் நீங்க சொன்னது ஃபர்ஸ்ட், சப்போஸ் நிர்விகல்பத்துல விகல்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன வரும்னா வியாஹதி தோஷம். இது வார்த்தைகிட்ட தான் நிறுத்திட்டோம் நம்ம. ஒன் கைண்ட் ஆஃப் டிசைட் வியாஹதி தோஷம், டெக்னிக்கல் வேர்ட். அதை பத்தி என்ன சொல்றேன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னதா புரியும். வியாஹதி தோஷம்னா இம்பாசிபிள் திங் நீ பேசுறப்பா. எப்படின்னா ஐ ஹாவ் நோ டங் இன் மை மவுத், ஏன்னா வாயில நாக்கு இல்லை. ஹவு ஃபூலிஷ் திஸ் ஸ்டேட்மெண்ட். திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுமா? என்ன வாயில நாக்கு இல்லைன்னு சொல்ல வேணாவே எனக்கு நாக்கு இருக்கணும், இல்ல நான் எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேன்? இதுக்கு பேரு வியாஹதி தோஷம். அந்த மாதிரி இருக்கு. விகல்பத்துல விகல்பம் இருக்குன்னு சொல்றேன். ஓகே, அவ்வளவு புரிஞ்சுக்கோங்க போறேன். யூ ஸ்பீக் சம்திங் சென்ஸ். இது பத்தி பட்டிமன்றம் நடந்துச்சாமா ஒரு வாட்டி தமிழ்ல. பட்டிமன்றம்னா தமிழ் தானே. என்னென்ன ப்ரூவ் பண்ண ஐ ஹாவ் நோ டங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி பேசணுமா? எவ்வளவு இது பேசுமா? கேட்கறவங்க எல்லாரும் ஆனந்தப்படுவார். நல்லா பேசுறாரு, நல்லா சொல்றாரு, என்னென்ன சொல்றாருன்னு தோணும். இதுதான் பேர் மாயா. இந்த மாயக்குள்ள எத்தனையோ மாய பண்றவங்க இருக்காங்க. மேஜிக் பண்ற சி சாவர்கார் இருக்காரு, அவர் புள்ள இருக்காரு. அப்புறம் அந்த காலத்துல மார்த்தாண்ட ராஜா கிட்ட கேரளத்துல ஒரு பெரிய மெஜிஷியன் இருக்காராமா. இதெல்லாம் நத்திங். அந்த மெஜிஷியன் பெரிய ஷோ ரோடு மேல பெரிய தெருல சம்மர் சீசன்ல ரோடு ஆயிரம் கணக்குல மக்கள் வரும். ராஜாவுக்கு இவன் ஏதோ சொல்லி அப்படி ஆகாசத்திலேயே இந்த ராட்சசர்களுக்கு தேவர்கள் யுத்தம் நடக்கிறதானே மேஜிக் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டா அங்க எல்லாம் கை காலு வெட்டி எல்லாம் உழுறது. அப்படி எல்லாம் பண்ண இங்க கீழே பாக்குற மக்கள் எல்லாம் பயந்து ஏந்திரிச்சு ஓடி இவங்க அங்கங்க அந்த கட்டர்ல உளுந்து இவங்க காலு கை உடைச்சுவாங்களாமா. அந்த அளவுக்கு மேஜிக் ஒன்னு இல்லாதது. சரி, வியாஹதி தோஷம்னா இது. அப்போ அப்படி சொல்லாது, தப்பு. ஓகே, அடுத்தது சொல்றார் வியாஹதி தோஷம். ஆத்தியன்னு முதல் நீ அப்படி நினைச்ச அது ஒண்ணு இல்ல. இன்னொரு விதமா பார்த்தா கூட அந்யத்ர நீ வேற இன்னொரு ஹாஃப் பேசிட்டான்ல அந்த எதிர்பட்சி என்ன பேசிட்டான். ஒருவேளை நிர்விகல்பம்னு சொன்னா அது பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது, ஒன்னு இல்லாதது. ஒன்னு இல்லாதது பத்தி நீங்க சொல்றீங்க. ஒன்னு இல்லாதது பத்தி இவ்வளவு நேரம் பேசி எல்லாரும் ஏமாத்துறீங்க. அந்த லேட்டர் செகண்ட் ஹாஃப் நீ சொன்னீங்க, அதுல 2-3 தோஷம் இருக்கு. ஒன்னு இல்ல, இங்க அட்லீஸ்ட் ஒன்னும் வியாஹதி தோஷம் நீ சொன்னது. இங்க அடுத்த இதுல என்ன இருக்குன்றாரு, அந்யத்ர அனவஸ்தா தோஷம் இருக்கு.
ஆத்ய வியாஹதி அந்யத்ர அனவஸ்தா பிளஸ் ஆத்மாஸ்ரயதய. ஆத்மாஸ்ரம் ரெண்டு தோஷங்கள் பத்தி இங்க சொல்றாரு. வேற அனவஸ்தா தோஷம் என்ன? இதுக்கு இங்கிலீஷ் சொல்லணும் மியூச்சுவல் டிபெண்டன்சி. மியூச்சுவல் டிபெண்டன்சி. ஓகே, அப்ப அந்த அனவஸ்தா மியூச்சுவல் டிபெண்டன்சி அனவஸ்தா தோஷம் இல்லன்னா ஆத்மாஸ்ரய மியூச்சுவல் டிபெண்டன்ஸ். இதுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்றாங்கன்னா அனவஸ்தான்னு சொல்லி சர்க்குலர் லாஜிக். சர்க்குலர் லாஜிக். One A is depending on the B. Okay. அப்புறம் C is depending on the B. இது இப்படி போயிட்டே இருக்கும். இல்லை என்ன என்ன A வந்து A depending on B is depending on the A. அப்படின்னா A கிட்ட இருக்கிற ஏதோ குணம் எடுத்துக்கிட்டு டிபெண்ட் ஆயிருக்கு. அப்ப அங்கிருந்து பாரோ பண்ணது தானே. இது இப்படி போயிட்டே இருக்கும் வித்தவுட் எண்டிங். அதுக்கு பேர் தான் அனவஸ்தா தோஷம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றது என்ன, கோடி முதல்ல முட்டை முதல்ல எதுல இருந்து எது வந்துச்சு அப்படி பார்த்தா அதுக்கு பேர் தான் இந்த அனவஸ்தா தோஷம். இன்னொரு எக்ஸாம்பிள் அதுல என்னன்னா இதுக்கு இங்கிலீஷ்ல சொல்றது வந்து இன்ஃபினிட் ரிக்ரெஸ். இன்ஃபினிட் ரிக்ரெஸ் அதேதான், சர்க்குலர் இதேதான். யூ வில் கோ பேக், தேர் இஸ் நோ எண்டிங். இதுல இருந்து அது வந்துச்சு, அப்புறம் அதுல இருந்து இது வந்துச்சு, இதுல இருந்து அது வந்துச்சு, அதுல இருந்து இதுல இருந்து இது சொல்லிட்டே இருக்கணும், எண்டிங் இல்ல அது. சோ அனவஸ்தா தோஷம் இல்லன்னா ஆத்மாஸ்ரய தோஷம் என்றார். இதுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தர் நடந்து போறார், கொஞ்ச நேரம் நல்லா நடந்து போனார், அதுக்கப்புறம் ரொம்ப வெயிலா இருந்துச்சு, அதுக்கப்புறம் நடக்க முடியல, அதனால என்னுடைய கால் எல்லாம் தூக்கி என்னுடைய தோல் மேல வச்சு நான் நடந்து போனேன். இந்த எக்ஸாம்பிள் சொன்னாலும் ஏதாவது இவ்வளவு புரியும், தவிர இங்க பார்த்தா ஒண்ணும் புரியாது. எப்படி இருக்கும் ஆத்மாஸ்ரய தோஷம் இது? அது எப்படி நடப்பு? இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, you cannot sit on your own lap. உங்க மடியில நீங்க உட்காருங்க, இது பேர் ஆத்மாஸ்ரய தோஷம். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்க நீ பேசினதுல தெரியுமா அப்படின்னு பயப்பட்டுட்டாரு. ஆத்மாஸ்ரய தோஷம், வியாஹதி தோஷம், அனவஸ்தா தோஷம், இத்தனை வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட ஆர்கியூ பண்றது இப்படி கேட்கற கல்பமா விகல்பமானு. அசல் ஆக்சுவலி எட்ரிபியூட் லாஜிக்கலா எட்ரிபியூட் ப்ரூவ் பண்ணவே முடியாதமா. லாஜிக்கலா ஒரு எட்ரிபியூட் ஒரு குணத்தினை ப்ரூவ் பண்ணவே முடியாதமா. நீ ப்ரூவ் பண்ணி காட்டலாம், பார்க்கலாம். இந்த கேட்டு அவனை சரின்னு ஓடி போய் பாக்குறான், இரு இன்னொன்னு கேட்க, அதுக்கப்புறம் ஓடிப்போ. 54வது ஸ்லோகத்திலையும் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த இது குணத்தினை ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்றல, அந்த விஷயம் வரும். எட்ரிபியூட் யூ cannot prove logically அப்படின்னு. அதுக்குதான் இந்த 51வது ஸ்லோகம் எலாபரேட். இதம் குணக்ரியா ஜாதி, இதம் குணக்ரியா ஜாதி திரவ்ய சம்பந்த வஸ்துஷு சமம் தேன ஸ்வரூபஸ்ய சர்வமேததிதீஷ்யதாம் சர்வமேததிதீஷ்யதாம். இதம் இந்த ஃபேலசிஸ் எல்லாமே, இந்த கன்ஃபியூஷன், இந்த டவுட்ஸ் எல்லாமே, டிஃபெக்ட்ஸ் இப்ப பேசுனதெல்லாம் போன ஸ்லோகத்துல. ஓகே, இதம் குணஹ, எந்த இதோ மேல இப்ப நம்ம இவ்வளவு பேசிருக்கோமே, குணம் இருக்கா குணம் இல்லையா, அது
அதெல்லாம் வெளியில உலகத்துல சரியப்பா. அதுக்காக என்ன வெளி உலகத்துல இதோ குண ஜாதி கிரியா திரவிய இதெல்லாது சம்பந்தம். இந்த வார்த்தை எல்லாருக்கும் சாதாரணமா புரியுறது இல்ல. குணம் குணம்னா ஒரு அது எட்ரிபியூட்னே குணம்ன்றோம். பட் குணம்னா ஒரு கேரக்டர். ஓகே. தென் ஜாதி அது எந்த இதுக்கு சேர்ந்தது. ஓகே. சாப்பிடுற பொருள் சாப்பிட முடியாத பொருள் உயிர் இருக்கிறது உயிர் இல்லாதது இந்த மாதிரி ஜாதி பேதம். அப்புறம் கிரியா அதோடைய எஃபெக்ட் அது எது எதுக்கு உபயோகப்படும்னு அது. ஓகே. கிரியா அதோடைய அதுல இருந்து தெரியப்பட்ட சில ஆக்ஷன். அதுக்கப்புறம் திரவியம் திரவியம்னா ஆப்ஜெக்ட். ஆக்சுவலி இங்க இருந்து எடுத்துக்கணும் நம்ம ரிவர்ஸ்ல திரவியம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே. அந்த சுகர் ஒயிட்டா இருக்கு சுகர் ஸ்வீட்டா இருக்கு. அப்புறம் சுகருக்கு இல்ல இன்னொன்னுக்கு ஏதோ ரிலேஷன் சொல்லுதாங்க. அப்படிதான் அதுமே அந்த வெளியில பொருட்கள் எல்லா விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் இது அப்ளை ஆகும். நீ என்ன நினைக்கிற இதே கொண்டு வந்து இங்க நான் பேசின இந்த ஏகமேவா த்விதீயம் சொல்லப்பட்ட இந்த பிரம்மன். ஓகே. அதை பத்தி சொல்லும் போது நீங்க இங்கேயும் அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது அப்படி நடக்காது. அதுதான் அது எல்லாமே சமம் இஸ் சிமிலர். சிமிலர்னா வெளி உலகத்துல ஓகே. இன் ஆல் த திங்ஸ் வஸ்து அதோடைய சம்பந்தம் அதெல்லாம் வஸ்து சமம். ஆனா தேன ஏகாம் சர்வம் அதனால அது எல்லாமே ஸ்வஸ்வரூபஸ்ய இதுதான் முக்கியமான வார்த்தை. அந்தந்த வஸ்துக்கு அது பொருத்தமா இருக்கு. ஓகே. ஆனா ஆக்சுவலி பொருத்தமா இருக்குன்னு அர்த்தம் என்ன? ஆல்சோ அது இமேஜின்ட் என்றாரு. அந்தந்த வஸ்து ஸ்வரூபம் மேல இமேஜினேஷன் தான். அந்தந்த வஸ்து மேல அந்தந்த விஷயங்கள் எல்லாம் அந்த குணங்கள் எல்லாம் ஓன்லி இமேஜினேஷன். ஸ்வஸ்வரூபஸ்ய. அதனால அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அந்தந்த வஸ்து மேல அதெல்லாம் இமேஜினேஷன் ஒரு சப்த ஜாலம் தான் வார்த்தைகள் தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த கன்ஃபியூஷன் வர்றதுக்கு இந்த டவுட்ஸ் வர்றதுக்கு காரணம் என்னன்னா பிகாஸ் ஆஃப் யூசிங் த மோர் வேர்ட்ஸ். அந்த சத்தியத்துல நிறைய எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய வேர்ட்ஸ் உபயோகப்படுத்திட்டா இந்த மாதிரி எல்லாம் சந்தேகம் அப்புறம் டவுட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால அது ஒருவேளை உலகத்துல பாக்குற விஷயங்கள் எல்லாத்துல இருக்கலாம். இருந்தா கூட அதையும் இமேஜினரி தான் கிரியேட்டட் அது மேல. அதனால அது விட்டுடும். நீ பேசுனது எல்லாமே தப்பு அப்படி சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்லி இப்ப 52வது ஸ்லோகத்துல சிம்பிளா அவனு போயிட்டான். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் உங்களை கூட ஆர்கியூ பண்ண முடியாதுன்னு சொல்லி போயிட்டான். சாப்பிட்டுட்டு திரும்பி வரும். அப்புறம் கொஞ்சம் பசிக்கிறேன். அதுக்கப்புறம் வேதாந்திக் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. வேதாந்திக் ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி டு ரிசீவ் கரெக்ட் மெசேஜ். இவன் ஆர்கியூ பண்றதுக்கு வரல. அதனால வேதாந்த கிளாஸ்ல அப்படி ஆர்கியூ பண்ணணும் கிராஸ் எக்ஸாம் பண்ணணும் அந்த மாதிரி எண்ணத்தோட உட்கார்ந்த ஒரு விஷயம் நமக்கு ஹிருதயத்துல போய் சேராது. அங்கதான் அதுக்குதான் ஸ்ரத்தா பக்தி குரு சாஸ்திர வாக்கியேஷு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வித்யார்த்திக்கு வேதாந்த வித்யார்த்திக்கு சிம்பிள் ஆன்சர் கொடுக்கிறாரு. இது அவனுக்கு சொன்னா ஒத்துக்க மாட்டான். அவனுக்கு என்ன சொல்லணும் அப்படி சொல்லி 52வது ஸ்லோகம். இப்ப இந்த 52ஓட என்ன ஆகும்னா மனனம் முடியும். மனனம்னா இதோ இந்த மாதிரி சிந்தனை பண்ணணும். இன்னைக்கு ஏதாவது புது ஸ்லோகம் ஒரு விஷயம் பேசிட்டோம் பாகவதன்லயோ இங்க முண்டகோமர்ஷியத்திலயோ விஷயம்னா அது திரும்பி நம்மளும் யோசிக்கணும். கொஞ்சம் மனனம் பண்ணணும். அந்த மனனம் అనేది முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் இந்த லாஜிக்கை கொண்டு வந்தார் நடுல வித்யாரண்ய சுவாமி. Now 52 ஸ்லோகா. விகல்பதர பாவாப்யாம்
असंस्पृष्टात्मवस्तुनि विकल्पितत्वलक्ष्यत्व संबंधाद्यास्तु कल्पिताः। विकल्प तत् அபாவாபியாம் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு, வித்தவுட் மாடிஃபிகேஷன்ஸ், இதெல்லாமே இந்த பிரம்மன் மேல சத்வஸ்து மேல அன்டச்டா அசம்பிருஷ்டம், எது அன்டச்டா எதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கிற ஆத்மவஸ்துனி, இந்த அந்த ஆத்மவஸ்துன்னு பிரம்மன் மேல இந்த ஆத்மன். விகல்பிதத்துவம் அப்படின்னா மாடிஃபிகேஷன் நெக்ஸ்ட் தத்துவம். விகல்பிதத்துவம்னா எட்ரிபியூட், ஓகே, குணத்துவம், குணரகித்வம், வார்த்தைகள் தான் இதெல்லாம். சோ மாடிஃபிகேஷன் நெக்ஸ்ட், ஓகே. அப்புறம் இல்லைன்னா மேல் 48வது ஸ்லோகத்துல லட்சய பிரம்மன் லட்சயன்னு சொல்லிருக்காருல, அந்த லட்சத்துவம், இதெல்லாம் வார்த்தைகள் வச்சுட்டு நீ அது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வெளியில இருக்கு, நீங்க அதுக்கு குணங்கள் இருக்குன்னு இமேஜின் பண்ற. தட் இஸ் ஆல் ராங். அதுதான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணாது. பிகாஸ் இட்ஸ் ஓன்லி சயின்ஸ் ஆர் த விஷயம், சப்ஜெக்ட் இன் த வேர்ல்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். This is only topic, only subject, only matter, which matters a lot, okay, about your own swarupa, existence, knowledge, whatever is subjective. ஒருக்காவும் ஏதாவது காரணமா இது ஆப்ஜெக்டிஃபை பண்ண தொடங்கிட்டா you will get lost at track. அதனால்தான் இங்க ஆச்சாரியர் ஸ்டூடெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த லட்சத்துவம், விகல்பத்துவம், அதுக்கப்புறம் சம்பந்தம், ஓகே, இதெல்லாம் ரிலேஷன்னஸ், இதெல்லாமே து கல்பிதாக, தேர் ஆல் ஜஸ்ட் இமேஜின்ட். இது இப்போதைக்கு புரியல, என்னாலும் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். கிளாரிட்டி ஓகே. சோ பஞ்சதசி படிக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்தோமா, அப்பப்போ சில டாபிக் எல்லாம் இப்படிதான் கொஞ்சம் புரியா, எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலும் புரியாது. எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்ச வரைக்கும் பண்றோம், அது டூ மச்சாவும் எக்ஸ்பிளைன் பண்ணாவும் கஷ்டம் தான். அதனால ரொம்ப கவலைப்படாம அடுத்த வருதல் பாரு, இந்த ஸ்லோகத்துல நமக்கு குரு ஆச்சாரியர் ஆறுதல் கொடுத்தார்ல, நீ சும்மா அதெல்லாம் சகல்பம் விகல்பம் வார்த்தைகள் தான். அதனாலதான் கொஞ்சம் நீ படிக்கல, இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சதுக்கு அப்புறம் புரியும். என்ன அப்புறம் என்ன சொல்லுவோன்னா, யூ டிராப் ஆல் த வேர்ட்ஸ் யூ டிராப். வேதமாத்தாவே சொல்லும், நீ என்ன விட்டுடு, இனிமே நீ ஞானி ஆயிட்ட, நீ என்ன வச்சுட்டு இப்போ ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஓகே, ஐ ஜஸ்ட் ஹெல்ப் லைக் போல் வால்ட் ஜம்ப், போல் மாதிரி. அதுக்கப்புறம் நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். அப்ப அந்த வேர்ட்ஸ் மீனிங் இருக்காது, வேர்ட்ஸ் மீனிங் இருக்காது. ஆனா இப்போதைக்கு அது மீனிங் தான். When you come to that subjective knowledge of your own self, all the words will be dropped. Shabdajalam maharanyam chitra brahmana karanam. விவேக சூடாமணில பகவான் ஆதிசங்கரர் விவேக சூடாமணி தொடங்கறதுக்கு முன்னாடியே பிகினிங்லயே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஜாகிரதை, நான் நரிசனரை பேசுவேன், எல்லாம் போவோம். 500 ஸ்லோகங்களோட புத்தகம், பியூட்டிஃபுல். இதே மாதிரி சிஸ்டமேட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். சப்தஜாலம், நிறைய வேர்ட்ஸ் கேட்க கேட்க நீ டோன்ட் கெட் லாஸ்ட் இன் டு த டார்க் ஃபாரஸ்ட் ஆஃப் தி டென்ஸ் ஃபாரஸ்ட் ஆஃப் திஸ் வேர்ட்ஸ், ஜிக்லரி ஆஃப் தி வேர்ட்ஸ். ஓகே, என்ன பண்ணும்? சித்த பிரமண காரணம், தலை சுத்தம். நீங்களும் சொந்தமா நிறைய படிச்சுட்டு அது எல்லாம் சேர்த்துக்காது. ஆனா சிஸ்டமேட்டிக்கா ரெகுலரா
ஒன்னு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு கிளாரிட்டி சிரவணம் பண்ணு, மனனம் பண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு ஆச்சாரியர் சொல்ல போறார். 52வது ஸ்லோகத்துல இதெல்லாமே கல்பிதாக விகல்பத்துவம், லட்சத்துவம், சம்மத்தத்துவம், all are imagined on the truth. ஓகே, எதுவுமே இல்ல அப்படின்னு நிர்திஷ்டமான ஞானம் எனக்கு வரணும்னா I have to go to the next step. ஓகே, சரி. இப்ப இங்க இந்த விஷயத்தினை சிரவணம் மனனம் விஷயத்தினை கன்க்ளூட் பண்றாரு 53வது ஸ்லோகத்துல. ஓகே, 43வது ஸ்லோகத்துல தொடங்கினது இப்போ 53வது ஸ்லோகத்துல அப்படி கூட கணக்கு எடுத்துக்கலாம். டாபிக் சிரவணத்தோட அங்கிருந்து தொடங்கி மனநமும் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ அடுத்தது இம்பார்ட்டன்ட் டாபிக் போட்டு இங்க திஸ் இஸ் கன்க்ளூடிங். என்ன பண்ண இப்போ புரிஞ்சுதா? இத்தம் வாக்கியை சதர்த்தானோ சதர்த்தானோ சந்தானம் ஸ்ரவணம் பவேத் யுக்த்யா சம்பாவிதன் தத்வானோ பாவிதத்வானோ சந்தானம் மனனந்து தத் சந்தானம் மனனந்து தத். ஓகே, இது வேர்ட் டு வேர்ட் மீனிங். அதுக்கப்புறம் நிதித்தியாசன விஷயம் வரும், அதுக்கப்புறம் சமாதி விஷயம், தியானம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். we'll discuss in the next class. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavasishyate. Om Shanti Shanti Shanti. Om Shri Gurubhyo Namaha. Hari Om. Hari Om. Tat Sat.